திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புலியர் கொன்றல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஒரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்மளோட திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு டாக்டர் சிவசுப்ரமணியம் வந்திருக்கார். வழக்கம் போல அவர் இந்த இதுல திருக்குறள் பத்தி அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா we will have an interactive discussion / Q&A session. அதனால அவர் பேசுறப்போ if you have questions please note it down. கடைசியில் கேட்கலாம் அவர்கிட்ட without interrupting him during his talk. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நம்ம டாக்டர் சங்கர்குமார். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட பயணத்துக்கு பிறகு திரும்பி வந்த சிவசிவா அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்பளிக்கிறோம். அவர் எப்பவும் போயிட்டு வந்தாருனாக்கா சிவனை தான் கூட்டின்னு வருவார். ஒரு 10-15 சிவனை கூட்டின்னு வருவார். அதை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஆனால் இந்த தடவை ஒரு வித்தியாசமா 3 வாரமா பாராயணத்திலே திளைச்சிட்டு இருந்த நமக்கு ஒரு காதுக்கு இனிய தென்றல் போல வீசுறதுக்காக ஒரு சிவசுப்பிரமணியனே கூட்டு வந்திருக்காரு. அந்த சிவனோட கூட சுப்பிரமணியன் சேர்த்து சிவசுப்பிரமணியன் கூட்டு வந்திருக்காரு. இது ஒரு புதுமை. இப்போ இவர் ஒரு மருத்துவர். சென்னையில பெசன் நகர்ல ஒரு இவரை பத்தி தெரியாத மக்களே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பாப்புலர் ஆனவர். மிக திறமையான மருத்துவர். அதோடு கூட திரு ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமி அவரோட ரொம்ப நெருக்கமா பழகினவர். அவருடைய அத்தியந்த சீடராகவும் இருந்து அவருடைய பணிகளை இவர் தொடர்ந்து எடுத்துட்டு பழைய மருத்துவ சேவைகளும் கல்வி சேவைகளுமாக ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கார். வாரம் மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு அதே போல அவங்களுக்கு சமூக சேவைகள்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தேர்ந்தெடுத்து அங்க போய் ரெகுலரா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் புலவரும் கூட. நம்ம சிவசிவா எப்படி பாட்டுலாம் எழுதுறாரோ அது போல இவரும் நிறைய கவிதைகள் அது மாதிரிலாம் எழுதுவாரு. சொல்லப்போனா இவங்க குடும்பமே ஒரு பெரிய இசை குடும்பம். அது இப்ப தமிழ் மேல ஆர்வம் கொண்ட ஒரு அருமையான குடும்பம் அது. இவங்க அண்ணா ஒருத்தர் அவர் பகவத்கீதை அப்படியே 700 ஸ்லோகத்தையும் தமிழ்லயே எழுதியிருக்காரு. அப்படியே அது இதுக்கு ஒரு கவிதை நிலையில அது ரொம்ப அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவருடைய சிறப்பு என்னன்னாக்க இவர் சிலப்பதிகாரத்துல ரொம்ப 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 ஈடுபாடு கொண்டவர். மொயினா பல இடங்கள்ல போய் சிலப்பதிகார சொற்பொழிவுகளை நடத்திருக்காரு. ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதுல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான இதையும் சொல்லி எல்லாத்தையும் அழகா பண்ணியிருக்கார். அதே போல மற்ற தமிழ் இலக்கியங்கள் மேலேயும் இவருக்கு ஈடுபாடு உண்டு. தேவாரம் திருவாசகத்துக்கு இன்னும் உள்ள வரல அவரை. அதனால அவரை இழுக்கிறதுக்காகத்தான் சிவன் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணி சுப்பிரமணியன் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த சுப்பிரமணியன் போய் அந்த சிவாவை கூட்டின்னு வரவர் சிவசுப்பிரமணியன். எப்பவும் சிவாவை கூட்டின்னு வருவாரு. இந்த தடவை சுப்பிரமணியம் போய் அவருடைய சிவசிவாவோட இன்னொரு பேரு சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணியம் போய் சிவசுப்பிரமணியனே கூட்டு வந்திருக்காரு. இப்போது அதிகமா பேச வேண்டாம்னு எனக்கு ஒரு கட்டளை. அதனால அதோடு நிறுத்திட்டு இப்போ நம்ம மருத்துவர் இலக்கிய செல்வர் சிவசுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைத்து திருக்குறள் இதுல அவருடைய தலைப்பு வள்ளுவம் கண்ட திருவள்ளுவர் அப்படிங்கிற இது ரைட்டா? வள்ளுவம் இல்லாத வள்ளுவர். ஓகே, அந்த தலைப்புல இவர் பேசுறதுக்கு அன்புடன் அழைக்கிறோம். மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் சிவசிவா சொல்லிட்டார். அதனால ஹோல்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் தென் கம் அட் தி எண்ட். நன்றி. சிவாய் நீங்க பேச மிக்க நன்றி. இது மாதிரி ஒரு பக்த சிகாமணிகளும் தமிழ் சிகாமணிகளும் நட்பு சிகாமணிகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு இலைட் குரூப். அதுல என்ன முதல்ல கூப்பிட்டதுக்கு, அவளெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு, அவளுக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு மிக்க நன்றி. கோடான கோடு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதல்ல நான் இந்த குரூப்ல நான் பேச வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் திருமுறைகள் நிறைய சொல்லக்கூடிய இடத்துல நான் இதுக்கு வேண்டாமே, பொருத்தமா இருக்காது அப்படின்னுட்டோம். மேபி சங்கர்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு திருவிளையாடலா இருக்கலாம். திருமுறைக்கு எனக்கு இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம். உள்ள நான் உரையலாமா இருக்கலாம். நல்லது நடக்கட்டும் வேண்டிக்கிறேன். இப்ப நம்ம உள்ள போகிறோம் டாபிக்க. வள்ளுவர் இல்லாத வள்ளுவம்
வள்ளுவம் இல்லாத வள்ளுவர், அதான் வந்து தலைப்பு. கொஞ்சம் டங் ட்விஸ்டிங் மாதிரி இருக்கும், சிம்பிள் தான். திருக்குறளை சொல்லாத திருவள்ளுவர் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், திருவள்ளுவரை சொல்லாத திருக்குறள். திருக்குறள் நமக்கு எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். அது திருவள்ளுவர் தான் சொன்னதாக நம்ம பாப்புலரா எல்லாரும் நம்புறோம். ஆனா பல வேறுபட்ட கருத்துகளும் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் சில பேர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் வந்து நிறைய எழுதிட்டே போனார், பல்லாயிரம் எழுதியிருக்கார், அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள், அதனால அவர் திருக்குறள் அவர் பண்ணல, அவர் என்னெல்லாம் தோன்றதோ என்னெல்லாம் சொல்லணும்னு தோணிச்சோ எல்லாத்தையும் எழுதிட்டார், சொன்னார், எழுதினா. அந்த மாதிரி பிற்காலத்துல யாரோ சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் தொகுப்பு அந்த மாதிரி பண்ணியிருக்கா, அதனால திருக்குறள் அப்படிங்கிற நூல் மாதிரி அவர் எழுதல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அட்லீஸ்ட் இவாளுடைய கருத்து வந்து என்னன்னா, இந்த 1330 குறளும் திருவள்ளுவர் தான் சொன்னாருங்கிறத வரைக்கும் அவ ஒத்துக்கிறா. பட் அது ஒரு நூலாக பண்ணல. அவர் எப்பப்போ என்னென்ன தோணித்தோ என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு பின்னாடி தொகுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குரூப். அடுத்தாப்புல ஒரு குரூப் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இது நல்ல தமிழ் பற்று இருப்பவர்கள், தமிழ் அறிஞர்கள் தான். வ.உ.சி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, வ.உ.சிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதிகார தலைப்புகள், இந்த 133 அதிகார தலைப்புகள்லாம் அவர் கொடுக்கல, 1330 குறள் கொடுத்தார், அவ்வளவுதான். அது மூணா அவர் வந்து பாகுபடுத்தி கொடுக்கல. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு எல்லாம் சொல்லல. பாயிரவியல், இல்லறவியல் அப்படிலாம் சொல்லல. இதெல்லாம் வள்ளுவர் செய்யல, குறள் மாத்திரம் அவர் சொன்னதுதான் அப்படின்னு சொல்றவா அது ஒரு குரூப் இருக்கு. மூணாவது குரூப் வ.உ.சி, காப்பா, அரவாணன், இவாள்லாம் இந்த கருத்துக்களை சொல்லறா. முதல் 3 அதிகாரம் இருக்கு இல்லையா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இந்த 3 திருவள்ளுவர் எழுதல அப்படின்னு சொல்லி சொல்றா. வ.உ.சியே சொல்லியிருக்காரு. மற்றவங்களாவது கொஞ்சம் ஒரு மாதிரி நாத்திகர்கள், அவங்க இதெல்லாம் வேண்டான்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஐடியா இருக்கலாங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் வ.உ.சி அப்படி இல்லை, அவர் உண்மையாவே அப்படித்தான் அவர் புரிஞ்சுட்டு இருக்கார், அதை அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல சில பேர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊழ் அப்படிங்கிறது வந்து நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இல்லையா, விதி வலியுதுங்கிறத ரொம்பவே வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அது ஆசீவகத்தோட கருத்து. ஆசீவகம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சமண மதத்துக்கு கொஞ்சம் முன்னோடி மாதிரி. சோ ஆசீவகத்துக்காரரா இவர் இருக்கலாம், அந்த கருத்தை தான் இவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவரோட கருத்து இல்லைங்கிற மாதிரி. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வலியறிதல் அப்படின்னுட்டு ஒரு அதிகாரம் இருக்கு. அரசன் தன்னுடைய வலிமையை அறிய வேண்டும், மாற்றான் வலிமையை அறிய வேண்டும், அப்பதான் அது போர் புரியணுமா வேண்டாமா, சமாதானமா போகணுமா, அதெல்லாம் முடிவு எடுக்க முடியும். அந்த வலியறிவு அப்படிங்கிற அதிகாரத்துல 6 பாட்டு தான் வலியறிதலா இருக்கு. கடைசி 4 பாட்டு வந்து செல்வத்தோட பெருமையை சொல்ற மாதிரி இருக்கு. அது வேற இடத்துல இருக்க வேண்டியது இங்க வந்துருச்சோ, இது ஒரு இடப்பிறழ்வு, இன்னொரு இடத்துல இருக்கிறது இங்க வந்துருச்சோங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். இந்த 4 பாட்டு வந்து எப்படின்னா, ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கும் நெறி, கொடுக்கறத கொஞ்சம் அளவறிந்து கொடுக்கணும், அதுதான் முறை அப்படிங்கிறது. ஆகாறு அளவு இட்டித்தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை, இதுவும் செலவு குறைச்சலா இருக்கணும், வருமானம் குறைச்சலா இருந்தா கூட செலவு அதை விட குறைச்சலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும், அளவறிந்து வாழணும், வருமானத்தை அறிந்து அதனுடைய அளவு அறிந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லைன்னா வாழ்க்கை போயிடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும், கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். இதெல்லாம் வந்து ஒரு இடப்பிறழ்வு, இங்க இருக்கக்கூடியது இல்ல,
வேற எங்கேயோ இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் துறையில எல்லாம் வேலை பார்த்தோம், நாகசாமி, எல்லாரும் பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, திருக்குறள்ல இருக்கக்கூடிய கருத்துகள் முழுவதுமே அவரோடது இல்லை அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட திருவள்ளுவரோட கருத்து, அவருடைய ஒரிஜினல் கருத்து எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நீதி நூல்கள்லாம் நிறைய இருக்கு, ஸ்மிருதிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் படிச்சு அதுல இருந்து எல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காரே தவிர இவரா ஒன்றும் எழுதலங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 1330 விட அதிகமா எழுதினாருங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணுமே இவர் எழுதலைங்கிற வரைக்கும் பல கருத்துகள் இருக்கு. இதை ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டா, முதல்ல என்ன பார்ப்போம், முதல்ல தொடுக்கப்படாத பல்லாயிரம் நூல் பாடல்கள் எழுதியிருக்கார், அதுல இருந்து கொஞ்சம் தொகுக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படின்னு தொகுக்கப்படாததும் நிறைய கிடைக்கணும், அது சில நூல்களா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, திருக்குறள்னு தொகுக்கப்பட்ட இந்த நூல் மாதிரி யாரோ ஒரு 4 பேர் 2 பேர் ஒருத்தர் தொகுத்தார் அப்படின்னு சொன்னா, வேற சீடர்கள் திருக்குறளை வேற மாதிரி சில மாற்றங்களோடு தொகுத்து கொடுத்திருக்கலாம். அப்படி சில நூல்கள்லாம் கிடைக்கல. திருக்குறள்ல சேர்க்கப்படாத ஆனா திருவள்ளுவர் எழுதியதாக சொல்லப்படக்கூடியது வேற பல பேர்ல நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவெல்லாம் இருக்கா. அதெல்லாம் உள்ளெல்லாம் பார்க்க வேண்டாம், பேர் பார்த்தாலே போரும். ஒண்ணுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல தமிழ் பேராவே தெரியல. நவரத்தின வைத்திய சிந்தாமணி ஒரு நூல் திருவள்ளுவர் எழுதினதா சொல்றான். பஞ்சரத்தினம் 500, கற்பம் 300, சூத்திரம் 108, நாதாந்த திறவுகோல், வாத சூத்திரம், வாதம்னால சொல்ல வழி அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் சொல்லுவார். ஞான வெட்டி, ஞானம்ங்கிற வார்த்தை திருக்குறள்லயும் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த தலைப்புகளை பார்த்தாலே தெரியறது இந்த மாதிரி இதெல்லாம் திருவள்ளுவர் எழுதினதாக தெரியல. யாரோ எழுதினது, யாரோ கொடுத்தது, எப்படியோ இருக்கிறதெல்லாம் இவர் பேர்ல சுட்டி இந்த மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ திருக்குறள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியது இந்த ஒரு நூல் தான் இருக்கு, ஒரே ஒரு தொகுப்பு தான் இருக்கு. இதுல சில மாற்றங்களோடு வேறு சில சீடர்கள் தொகுத்தது வேற எல்லாம் ஒன்றும் கிடைக்கல, தெரியல. அதனால அந்த ஒரு கருத்து சரியாக தோணல. அப்புறம் திருக்குறளை பத்தி எல்லாருமா ஒத்துக்கொண்ட கருத்து என்ன, கிட்டத்தட்ட முக்கியமான கருத்துகள், வாழ்வியலுக்கு, மனித வாழ்வியலுக்கு தேவையான முக்கியமான கருத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடிய உறுதி பொருள் 4ஐயுமே அடையக்கூடும். பால் 3 இருந்தா கூட, வீடுன்னு தனியா ஒரு பாலை பத்தி சொல்லாட்டா கூட அது அறத்துப்பாலே அவர் சொல்லியிருக்கார். இந்த 4 உறுதி பொருள்களையும் நமக்கு அடையக்கூடியது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. 133 தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ எழுதினார், ஏதோ கொஞ்சமெல்லாம் எடுத்தா, எப்படியோ தொகுத்தா, எப்படியோ கொடுத்தா அப்படின்னு சொன்னா, கரெக்டா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அந்த அதிகாரத்துல சொல்லக்கூடிய பொருள்கள் அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளன. அவை எல்லாமே 10 குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா ரேண்டமா எழுதி வச்சதுல இருந்து எடுத்து தொகுத்து எழுதினா ஒரு அதிகாரத்துல ஒரு 10 பாட்டு இருக்கலாம், இன்னொரு அதிகாரத்துல 12 பாட்டு இருக்கலாம், இன்னொரு 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், 9 இருக்கலாம். அப்படிலாம் தானே வரும். அப்படிலாம் இல்லாம ரொம்ப மிகச்சரியாக 10 பாட்டா ஒரு தலைப்புக்கும் அது 33 தலைப்புல அந்த 33 தலைப்பிலையுமே மனிதனுடைய வாழ்வியலுக்கு தேவையான அறம்பொருள், இன்பம் என்ற 4 உறுதி பொருளையும் நமக்கு கிடைக்கும்படியாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் அழகா கட்டுக்கோப்பா சொல்லியிருக்கு. இது வரணும் தான். இந்த ஒரு நூலையே அவர் மனசுல சிந்தித்து
மனசுல ஒரு கட்டமைத்து அதை ஒரு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் தன்னால அமையறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதோட இல்லாம இந்த திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலையை நம்ம படிச்சோம்னாக்கா அதுல தெரியும். இது நம்ம இந்த 3 அதிகாரங்கள் இவர் எழுதலேன்னு சொல்றாங்க இல்லையா, வ.உ.சி., காப்பா, அரவாணன் அவங்கெல்லாம். அந்த ஒரு கருத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா திருவள்ளுவ மாலை அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுது. திருவள்ளுவ மாலையில என்ன சொல்றா, 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் போலொருத்தர் வாய்க்கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவர் ஆய்கேட்க வீற்றிருக்கலாம். நத்தத்தனார் சொல்லியிருக்கார். இதுல 2 விஷயம் சொல்லியிருக்கார். 1330 அருங்குறள் சொல்லியிருக்கார். இந்த 3 அதிகாரம் அவர் எழுதலைன்னா 1330 எப்படி வரும்? 30 குறள் போயிடும், 1300 தான் இருக்கும். அதோடு இல்லாம பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படியெல்லாம் பகுத்து சிந்தித்து அவர் கட்டுக்கோப்பா எழுதியிருக்கார். அப்படிங்கிறதுக்கு இதுல ஒரு பாயிரத்தினோடு பகர்ந்த பின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிச்சு எழுதியிருக்கார், ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்திருக்கிறார். அதையும் சேர்த்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நத்தத்தனாருடைய கருத்தா இருக்கு. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் அப்படின்னு சொல்றார். இதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. என்ன சொல்றா, திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருவள்ளுவர் காலத்துல எழுதல. இத்தனையோ பாட்டு இருக்காது, நிறைய 50 பாட்டுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவ மாலையில திருக்குறளை புகழ்ந்து, திருவள்ளுவரை புகழ்ந்து, அதுல சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் புகழ்ந்து எழுதியிருக்கா. இது அந்த காலத்துல எழுதல அப்படின்னு சொல்றான். பின்னாடி ஒரு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல யாரோ எழுதி பின்னாடியில திருவள்ளுவ மாலைன்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். பட் அது பார்த்தா அது பகுத்தறிவுக்கு முரணா தான் இருக்கு. ஏன்னு கேளுங்க, நம்ம சிலப்பதிகாரத்துல வஞ்சின மாலைன்னு ஒரு வருது, சபதம் போடுறா கண்ணகி. அதுல வருது, முற்பகல் செய்தான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் காண்குறும் பெற்றிய கான். இது திருக்குறள் அப்படியே கோட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அதே காலத்துல சிலப்பதிகாரம் எழுதின காலத்திலேயே சீத்தலை சாத்தனார் இவர் எழுதுறார் மணிமேகலை. அதுல வருது, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் அப்படின்னு சொல்றார். மணிமேகலையில இது வருது. 22வது அத்தியாயத்துல 59ல இருந்து 61வது வரிகளா வருது. இதுல ரொம்ப தெளிவாவே திருவள்ளுவர் தான் சொல்றாரு அப்படிங்கிறது, அவர் பொய்யில் புலவன் அப்படின்னு அவரை பாராட்டி சொல்றார். இந்த 2ஐயும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னா, என்ன நமக்கு தோன்றது, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் திருவள்ளுவரை திருக்குறளை போற்றி பாடுகிறார். இதுல மணிமேகலையில சாத்தனார் பாடுகிறார். இந்த 2 புலவர்கள் மட்டும்தான் பாடினாங்களா? அந்த நேரத்துல இருந்த மற்றவர்கள்லாம் பாடலையா? சோ திருவள்ளுவ மாலை எழுதல, அந்த திருவள்ளுவர் காலத்துல எழுதல, பின்னாடி எழுதி சேர்த்தது அப்படின்னு சொல்றா. அது அவ சொல்றது அவளுக்கு என்ன, 1330 அருங்குறளும்னு திருவள்ளுவ மாலையில இருக்கிறதுனால அது ப்ரூவ் ஆயிடும். அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த திருவள்ளுவ மாலைய பிற்காலத்துல 7ஆவது நூற்றாண்டு 8ஆவது நூற்றாண்டுல எழுதி யாரோ சேர்த்துட்டாங்க. அதுக்குதான் நம்ம இதை கோட் பண்ணோம், மணிமேகலையும் இளங்கோவடிகளையும் கோட் பண்ணோம். மணிமேகலை முக்கியமா தெய்வந்தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை அப்படிங்கறத சொல்றார். சோ மணிமேகலை சாத்தனாரும் சிலம்பின் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள். அவெல்லாம் பார்த்து போற்றி பாடினா அப்படி எழுதினான்னு சொன்னான். அவன் மட்டும்தான் எழுதியிருப்பாளா? நான் எல்லாரும் தான் எழுதியிருப்பா. சரியான தலைமை புலவர் சீத்தலை சாத்தனார் எல்லாம் சங்கத்தின் தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர்.
எல்லாரும் எழுதியிருப்பா. அப்போ திருவள்ளுவர் மாலைங்கிறது அப்ப எழுதப்பட்டதுதான், அப்ப எழுதினார்கள் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணு. சோ இந்த திருவள்ளுவர் மாலையில சொல்லியிருக்கு 1330 அருங்குறள், பாயிரம் முதலான பாகுபாடுகள் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால எல்லாமே அப்பவே பகுத்து தொகுத்து சிந்தித்து கட்டமைத்து திருவள்ளுவர் 1330 எழுதினார்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பாயிண்ட். அப்புறம் ஊழ் ஆசீவகத்தின் கருத்து அப்படின்னுட்டு சொல்றா. இவர் கருத்து இல்லைங்கிற மாதிரி சொல்றா. இந்த சமண முனிவர்கள் தான் எழுதினார் போனார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய அதுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு. அதுல ஆசீவகம்ங்கிறது சமண மதத்துக்கு கொஞ்சம் முந்தினது. சோ அப்படி பார்க்கும்போது ஆசீவகத்தினுடைய கருத்து வந்து விதி வலியது, விதியை வெல்ல முடியாது அப்படிங்கிறது. ஆனா திருவள்ளுவரோட கருத்து அது கிடையாது. விதி வலியது, ஆனா விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்து. அதுதான் சனாதனத்தினுடைய கருத்து. சோ ஊழை பத்தி விதியை பத்தி சொல்லும் போது ஊழின் பெருவழி ஆவுலன்னு சொல்றார். அதே நேரத்துல ஊழையும் உப்பக்கம் காண்பர் விதியை வெல்ல முடியும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கார். பட் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கே, புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்னன்னு கேட்டா சனாதனத்துல ரொம்ப அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அது விதிங்கிறது என்ன, நம்ம என்ன வினை செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிக்கணும். அது ரொம்ப நியாயமானது, சரியானது. அதனால அது சரி. நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம்னா அதுக்கு உண்டான தீய பலன் வரும். அப்புறம் எப்படி அதை வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சனாதனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். என்ன எடுத்துக்காட்டு, ஒரு தீய காரியம் செஞ்சோம், நமக்கு 1000 ரூபாய் நமக்கு இழப்பு வேண்டும் வரும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வரும். அதை மாற்ற முடியாது, வேண்டாம் மாற்ற முடியாது, வந்துடும். பட் நம்ம முயற்சி இருக்கே, முயற்சியில நம்ம இப்போ அதை நல்ல முயன்று நம்ம ஒரு 5000 ரூபாயோ அதை விட அதிகமாவோ நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கு தடை இல்லை. இப்ப பண்ண முயற்சிக்கு பலன் உண்டு. அது 5000 ரூபாய் வருது. பழைய தீய வினைக்கு ஒரு 1000 ரூபாய் இழப்பு ஏற்படுது. நிகரமாக எனக்கு 4000 லாபமாக இருக்கு. இதுதான் இந்த ஊழியனுடைய ஒரு புரிதல். இதுதான் டீச்சிங், சனாதனத்தின் மதத்தினுடைய டீச்சிங். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் தான். ஊழ்ங்கிறது ஏதோ ஒரு ஜென்மத்துல முந்தி செஞ்சது, முயற்சிங்கிறது இப்ப நம்ம செய்யக்கூடியது. அதுவும் நம்முடைய முயற்சி தான், இதுவும் நம்முடைய முயற்சி தான். இப்ப எது வெல்லும், எது வலியதோ அது வெல்லும். முன்னாடி செஞ்சிருக்கிற வினை வந்து அதிகமா இருந்தது, இப்ப செய்யற வினை குறைவாக இருந்தா விதி வெல்லும். முன்னாடி செய்யிருக்கிற வினையை விட இப்ப அதிகமா நம்ம செஞ்சுட்டோம்னா இப்ப நம்முடைய ஆழ்வினை வென்றுவிடும், ஊழ்வினை தோற்றுவிடும். அவ்வளவுதான். இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கக்கூடியது. அது சனாதனத்தினுடையது. அதான் அவர் சொல்லியிருக்கார். இடப்பிறழ்வுன்னு சொன்னோம் இல்லையா, வலி அறிதல். வலி அறிதல்ல வந்து பொருளை பத்தி, பொருளின் சிறப்பை பத்தி 4 பாடல்கள் 40% சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் நம்மளை வந்து ஜெயிக்கும் போதும் முதல்ல வியாபாரியா உள்ள வந்து அந்த பொருள் எல்லாம் கைப்பற்றி அப்படியே வந்து மேலுக்கு வந்துட்டா, நம்ம அடிமைப்படுத்தினார்கள். இப்ப நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இது எல்லாத்தையும் எதுல பார்த்தாலும் அது பொருள் தான் ரொம்ப விளையாடுது. பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைங்கிறது சரியா இருக்கு. அதனால வலி அறிதல்லையும் அந்த பொருளுடைய முக்கியத்துவம் இருக்கு. அப்படிங்கிறதுனால 4 பாட்டுகள் இவர் சொல்லி இருக்கார். அது இடப்பிறழ்வு இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் நாகசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுவதுமே மொழி மாற்றம் செய்யப்பட்டது, பழைய நூல்கள்ல இருந்து எடுத்து அவர் எல்லாம் எழுதிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அது ரொம்ப சரியான கருத்து இல்லை. வள்ளுவர் வந்து நிறைய கற்றுக்கொண்டவர் தான். அவர் அழகா சொல்றார். அது மேற்கோள் காட்டும் போதெல்லாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றார். அத பழைய அதெல்லாம் நூல்கள்ல இருந்து சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லும் போது அது நூல்கள்ல சொல்லியிருக்கு அப்படிங்கறதையும் வெளிப்படையாக மனம் திறந்து உண்மையை உள்ளபடி அழகாக சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அதுக்காக சொன்னதெல்லாம் அவர் எடுத்து அப்படியே சொல்லிட்டாரா? இல்ல, பழைய நூல்களை சொல்லி இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் மாற்றம் செய்து அவர் சொல்லி இருக்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. ரெண்டாவது, நம்ம அவர் சொல்றார், உள்வாங்கி அதை ஆராய்ந்து பார்த்து எது சரி எது சரியில்லை என்பதை அவர் பார்த்து இருக்கிறார். திருக்குறளே சொல்றாரு இல்லையா, எப்பொருள்
எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதான அவருடைய ஒரு கொள்கை இல்லையா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படியே சொல்லியிருக்கார். அது அவர் அப்படி செய்தவர். இதை நம்ம பார்க்கிறோம். எப்படி எதை பார்க்கிறோம்னா, அவர் நான் பார்த்ததில் இதுதான் சரி அப்படின்னு சொல்றார். குறைஞ்சது 3 இடத்துல சொல்லியிருக்கார். யாம் மெய் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட் பிறல்ல பிற. நான் அறிந்தது நல்லா சொல்றார் பாருங்க. யாம் மெய்யா கண்டது மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் நான் பார்த்ததில் நான் அறிந்ததில் நான் மெய்யாய் கண்டதில் அப்படின்னு சொல்றார். சோ அது பார்த்தது அப்படி கேட்டது அப்படி எழுதுறது இல்ல, அதை நன்றாக உணர்ந்து தெரிந்து சரியாக சொல்லுகிறார் என்பது. அப்புறம் அதுக்கு 2 உதாரணங்கள். ரமணர் சொன்னதும் சங்கராச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் சொன்னதும் ஒன்னா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு அடியார் அவர்கிட்ட கேட்கிறார். இந்த மாதிரி ஆதிசங்கரர் எழுதின நூல்கள்ல இருந்து அதை அப்படியே எடுத்து நீங்க மொழிபெயர்த்து எழுதியிருக்கீங்களான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டதை சொல்லி இருக்கிறேன், ஆதிசங்கரர் சொன்னதும் அதுவும் ஒன்னா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீரமணர் 1952 அவர் முக்தி அடைஞ்சது, விதேக முக்தி அடைஞ்சது. பகவத்பாத சங்கர் எத்தனை வருஷம் 1200 2400 வாட் எவர் அத மாதிரி. சோ சத்தியம்ங்கிறது எப்ப பார்த்தாலும் அது அதேதான். அது வேற வேற காலங்கள்ல சொன்னவர்கள், அறிந்து சொன்னவர்கள், உணர்ந்து சொன்னவர்கள் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது என்ன உதாரணம்னாக்கா, உபநிடதங்கள், ஞான நூல்கள், நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஞான நூல்கள் உச்சத்தில் சிகரத்தில் இருக்கக்கூடியவை. அதான் வேத சிகரம்னே சொல்லுவாங்க. அது 108 உபநிடதங்கள் இருக்கு. இந்த 108ம் ஒரே விஷயத்தை தான் சொல்றதுங்கிறது பாப்புலர். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அத்வைதிகள் ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள் பரம்பரையில் வந்தவர்கள் கேட்டாக்க 108 உபநிடதங்களும் அத்வைதத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றா. ராமானுஜர் பரம்பரத்தில் வந்தவர்கள் என்ன சொல்லுவா, 108 உபநிடதங்களும் விசிஷ்டாத்வைதத்தை சொல்லுகிறதுன்னு சொல்லுவா. மத்வாச்சாரியார் பரம்பரையில வந்தவர்கள்லாம் 108 உபநிடதங்களும் துவைதத்தை தான் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி பேதாபேதம் சொல்றவா மத்தவா எல்லாருமே அதே மாதிரி தான். ஆக மொத்தம் அது அத்வைதமா துவைதமா விசிஷ்டாத்வைதமா பேதாபேதமாங்கிறது நமக்கு அங்க இல்ல, நம்மளுடைய போக்கஸ் அங்க இல்ல. நம்ம போக்கஸ் என்ன, ஒரே பரம சத்தியத்தை 108 சொல்லுகிறது அப்படிங்கறதுதான். இது 108ல முதல்ல தோன்றியது ஒன்னா இருக்கலாம். அதாவது வேதங்கள் உபநிடதங்கள்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறத நம்முடைய நம்பிக்கை. பட் அதுக்கு ஒரு காலம் எல்லாம் கொடுத்து சொல்றவெல்லாம் இருக்கா. அதை நம்ம ஒரு வாதத்துக்காக அதை நம்ம எடுத்துப்போமே, அதை எடுத்துட்டு பார்த்தா கூட முதல்ல தோன்றியது ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐத்திரேய உபநிடதமாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது உபநிடதமாக எதாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது முதல்ல தோன்றியது, ரைட்டு. இப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 107 உபநிடதங்களும் அதை படிச்சு பார்த்து காப்பி அடிச்சு சொன்னாங்கன்னு சொல்றதா, அது எவ்வளவு ஒரு நகைப்புக்கு உரியதாகத்தான் இருக்கும். இந்த 108 உபநிடதங்களையும் சொல்லியவர்கள் மகா முனிவர்கள் எல்லாம் தவம் இருந்து உண்மையை உணர்ந்து அது தன்னுடைய சேர்ந்த சீடர்களுக்கு அவர்களுக்கு புரியும்படியாக சொன்னவர்கள். அதனால் ஒரே விஷயத்தை வேற வேற காலத்துல பரம சத்தியத்தை சொல்லும் போது ஒன்றாக இருப்பதில் தவறில்லை. அதற்காக காப்பி அடிச்சாருன்னு சொல்லணுங்கிறது அவர் கண்டிப்பா அவசியம் இல்லை. அது திருக்குறளை படிச்சா அது எவ்வளவு ஒரிஜினல்ங்கிறது நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தாப்புல இதெல்லாம் வள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லலை அப்படின்னு சொன்னவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி சொல்லவில்லை அப்படிங்கிறது, அதுவும் கொஞ்சம் எல்லாம் சொல்றா. என்ன வள்ளுவரை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு நிச்சயமா எல்லாரும் ஒத்துக்கிறதுனே அவர் தமிழர், தமிழ் மொழியில எழுதியிருக்கார். நல்ல வேளை யாரும் வெளிநாட்டவர் இங்க தமிழ் கத்துட்டு எழுதினாலும் யாரும் சொல்லல. சரி, அதான் அவர் எல்லா மொழி பேசுபவருக்கும் ஒரு உரியவர் தான், அவர் எல்லாம் சரியா சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல வள்ளுவரனுடைய சமயம், மெய்யியல், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய வேற பல விஷயங்கள்லாம் தெரியாட்டா கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியலாம். வள்ளுவரை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை.
திருக்குறளே நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறது. அவர் நாத்திகர்னு சில பேர் சொல்லுகிறார்கள். நாத்திகபரமாக திருக்குறளுக்கு உரை எழுதுபவர்கள் இருக்கிறார்கள், எழுதியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆனா அவர் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறது. அதுக்கு கூட திருச்சும் வேற மாதிரி உரை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊன்று படித்தால் தெரியும் கடவுள் வாழ்த்துல அவர் எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னுட்டு. அப்புறம் இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லும் போதே கடவுள் வாழ்த்து அவர் எழுதலன்னு சொல்றார் இல்லையா, அதுக்குரியவா என்ன சொல்றா, இந்த மாதிரி கடவுள் வாழ்த்தோடு எழுதுறது ஒரு பாரம்பரியமே கிடையாது, கடவுள் வாழ்த்துங்கிறதெல்லாம் நூலுக்கு கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. மேபி வள்ளுவர் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல அவருக்கு முன்னாடி யாராவது கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதை பத்தி நமக்கு தெரியல, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா கடவுள் வாழ்த்துங்கிறது என்றைக்குமே இருந்தது, தொல்காப்பியத்திலே இருக்கு. கடவுளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. மாயோன்மேய காடுரை உலகும், சேயோன்மேய மைவரை உலகும், வேந்தன் மேய தீம்புனல் உலகும், வருணன் மேய பெருமணல் உலகம். தமிழர்களுக்கு கடவுள் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருந்திருக்கு, கடவுள் பக்தி இருந்திருக்கு. நாத்திகம் தான் இல்ல தொல்காப்பியத்துல சொன்னா. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் சமணம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் ஆசீவகம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் பௌத்தம் இல்லை. இதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. சிலப்பதிகாரம் காலத்திலேயும் மணிமேகலை காலத்திலேயும் சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுகிறோமே, அந்த காலத்திலே இந்த பௌத்தம் சமண மதங்கள்லாம் பேசப்படுகின்றன. அதற்கு முன்னால் பேசப்படவில்லை. அதுல அப்படிப்பட்ட தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்தை பற்றியும் சொல்லி இருக்கிறது. கொடிநிலை, கந்தழி, பள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. சோ கடவுள் வாழ்த்து, கடவுளை பற்றி சொல்லியிருக்கார், கடவுள் வாழ்த்துங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். இதெல்லாம் தமிழகத்துல தமிழர்களுடைய வாழ்வியல்ல இருக்கு. தமிழர்களுடைய வாழ்வியலுக்காக எழுதப்பட்ட நூலுக்கு ஏன் கடவுள் வாழ்த்து அவர் எழுதியிருக்க கூடாது? நம்ம அப்படி அந்த கேள்விக்கு என்ன சரியான பதில் இல்லை. அதனால கடவுள் வாழ்த்து அவர் எழுதியது அப்படிங்கிறது பார்க்கிறோம். 2330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருத்தோம். ஸோ அதை கடவுள் வாழ்த்தை எடுத்தா 1320 தான் வரும், 1330 வராது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் சமணம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த அஹிம்சை, ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை அடைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிறன் சொன்ன அந்த வாய்மையை விட முக்கியமானது, முதன்மையானது கொல்லாமைன்னு சொல்றார். ஒன்றாக நல்லது கொல்லாமை. அதனால நம்ம சனாதனத்துல எல்லாம் அப்படி அப்படி சொல்லலையேங்கிற மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். தவறு. சனாதனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. அஹிம்சா பரமோ தர்மஹா, சனாதனத்தினுடைய வாக்கு. இதுல இன்னொரு பொருத்தம் கூட இருக்கு. ஒன்றாக நல்லது கொல்லாமைன்னு சொன்னது துறவரவியல்ல இருக்கு, குறள்ல துறவரவியல்ல இருக்கு. கொலையின் கொடியாரை வேந்து உறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்படிங்கிற மாதிரி அரசனுக்கு சொல்றார். கொலை செய்யலாம், தப்பு பண்ணவால கொலையில் கொடியாரை அது உருக்கலாம், அவளுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம்ங்கிறதெல்லாம் இருக்கு. அதே நேரத்துல துறவிகளுக்கு அதெல்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றாக நல்லது கொல்லாமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இந்த அஹிம்சா பரமோ தர்மஹாங்கிறதும் துறவிகளுக்கு உண்டானது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். துறவரவியல்ல தான் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இல்லாம இந்த சரி இந்த புலால் உண்ணுதல் எல்லாம் இந்து மதத்துல இருக்கே, புலால் உண்ணாமை எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆக்சுவலா அவன் சொல்றது தப்பு. இந்து மதத்துல சனாதன தர்மத்துல சொல்லாத தர்மம் இல்லை. புலால் மறுத்தல் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்து புராணங்கள்லயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ துருவனுடைய தவத்தை நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி யாரு கடுந்தவம் புரிந்து சித்தி பெற்றார்களோ அவர்களுடைய தவத்தினுடைய அந்த வரலாறு எல்லாம் பார்த்தோமானால், ஆரம்பத்துல அவங்க வாழ்க்கையில புலால் உண்பவர்களாக கூட இருந்திருக்கலாம். தவம் செய்ய போகும்போது அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். அதுக்கு அடுத்தாப்புல ஏதோ சில ரெண்டு வேளை 3 வேளை
ஆகாரங்கள் உண்டார்கள். அப்புறம் அதை கூட விட்டுருவாங்க. பழங்கள், காய்கறிகள், அதை மாத்திரம் இலைகள் மாத்திரம் சாப்பிட்டாங்க அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் தவத்துல அவங்க முன்னேறி அடுத்த நிலைக்கு போகும்போது இந்த பழத்தை கூட பறிச்சு சாப்பிடல, இந்த இலையை கூட உதிர்ந்த இலைகளையும் உதிர்ந்த பழங்களையும் பறித்து எடுத்து சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் அடுத்த லெவலுக்கு முன்னேறி மேல போகும்போது அதை கூட விட்டுட்டாங்க, வெறும் காற்றையும் நீரையும் மட்டும் உண்டு அவர்கள் தவம் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. இது ஒரு இடத்துல மட்டும் சொல்லல, இது பல புராணங்கள்ல பலர் இது மாதிரி கடுந்தவம் புரியும் போது இருக்கும்போது அதை பற்றி இவங்கெல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்தோமானால் தெரியும். இது ஒரு படித்தரம் இருக்கிறது, ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு விஷயம், இது சனாதன தர்மம் தவிர வேறு இல்லை என்பதற்கு கூட விஷயம் இருக்கு. நம்ம இதுல பாக்குறோம், தெய்வம் தொழாள் குழுதன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. ஓகேயா? இதை இவரும் கோட் பண்ணியிருக்கார், மணிமேகலையில சீத்தலை சாத்தனாரும் கோட் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கணவனை தெய்வமாக வழிபட்டவள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் நிலை அடைகிறாள் என்பதை சொல்லி இருக்கிறது. இது சிலப்பதிகாரத்திலையும் வருது. இதை பற்றி மணிமேகலையிலையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு இது வேற எந்த இடத்துலயுமே இல்லை. கணவனை தெய்வமாக வணங்க முடியும் அப்படிங்கிறது வேற எந்த மதத்துல இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எந்த மதத்திலும் இல்லவே இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கு. சரி, இந்த இடத்துல இன்னொன்னு வரும், இதைத்தான் கற்புன்னு சொல்றாங்களே, அப்ப என்ன பெண் அடிமைத்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அப்படி இல்லை. கற்பு அப்படிங்கிறது கணவனை தெய்வமாக வணங்கலாம் அப்படிங்கிறது பெண்ணடிமைத்தனம் இல்லை. ஏன்னு கேட்டா அது ஒரு வழிபாட்டு முறை. இப்ப சனாதன தர்மத்துல பாத்தீங்கன்னாக்கா கணபதியை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், முருகனை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், திருமாலை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார். இன்னொன்று ஒரு மதம். அதே மாதிரி ஐயப்பனை தெய்வமாக வழிபட முடியும், ராமனை வழிபட முடியும், அப்படி எல்லாமே இருக்கு. அம்பாளை வழிபட முடியும்ங்கிறது இருக்கு. அதே மாதிரி கணவனையும் தெய்வமாக வழிபட முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. சரி, மனைவியை தெய்வமாக வழிபட்டவர்கள் ஏதாவது இருக்காங்களா? இருக்கானா? இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய மனைவியை கூட தெய்வமாக வழிபாடு செய்தார் இருக்கிறது. இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன், சுவாசினி பூஜை அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கவுங்க பெத்த குழந்தைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க பெத்த குழந்தைகள், தன் வீட்டுல பிறந்த குழந்தைகளை அவங்களை அந்த நேரத்துல தெய்வமாக வச்சு வழிபடக்கூடிய சுவாசினி, அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இன்றும் செய்கிறார்கள். அதெல்லாம் இருக்கு. இது என்னன்னா உணர்வு, பக்தி உணர்வு மனசுல இருந்தா தெய்வத்தை எல்லா உருவத்திலும் பார்க்கலாம், ஒரு உருவமும் இல்லாமலும் பார்க்க முடியும். அது அவங்களுடைய விருப்பம். இது கட்டாயம் கிடையாது. எல்லாரும் கணவனை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அப்படி கட்டாயமாக இருந்து எல்லாரும் வழிபட்டிருந்தாக்கா அந்த கண்ணகியை பற்றி ஒரு பாடல், ஒரு சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் இப்படி பண்ணல. யாரோ ஒரு கண்ணகி பண்ணிட்டா அப்படிங்கறதுனாலதான் அவளுக்கு பத்தி ஒரு புத்தகம் எழுத, இல்லைன்னா கோடி பேர் பண்ணியிருந்தா கோடி புத்தகமா எழுத போறாங்க, ஒருத்தருமே எழுத மாட்டாங்க. சோ அது ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை பின்பற்றியவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள் என்பதுதானே தவிர அது கட்டாயம் இல்லை. கணபதியை வணங்குவது கட்டாயம் இல்லை என்பது போல, அல்லது இன்னொரு தெய்வத்தை, இந்த தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் என்று யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதை போலதான் இதுவும் அந்த மாதிரிதான் அது. ஓகேயா? அப்புறம் பாருங்க, நிறைய எழுதியிருக்காரு. அது தவிர இல்லாம மடியின்மை, மடியிலா மன்னவன் எய்தும் அடிகளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. பாருங்க, திருமாலை பத்தி சொல்லியிருக்கிறார். சோ வேற ஏதாவது பத்தி சொல்லியிருக்காரா? இல்ல. சமணத்தை பத்தி சொல்லியிருக்காருனாக்கா அவர் அருக தெய்வத்தை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்க வேண்டாமா? இல்லவே. பாரதம் வாழ் சனாதனிகளுக்காக சொல்லப்பட்டது. அதனால பாரதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி தெய்வங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நாசிரியர்கள் கொஞ்சம் பிற சமயத்தவர்களும் சமாளிக்கிறதுக்கு பாக்குறாங்க. பட் அந்த மாதிரி ஸ்பிரிட் அந்த மாதிரி இல்லை. அது படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். சரி, அவர் எந்த கடவுளை தான் சொன்னார், அவருடைய அந்த எந்த சமயத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, கடவுள் வாழ்த்துல பார்த்தா எந்த கடவுளையும் அடையாளப்படுத்தவில்லை. அதே நேரத்துல அடையாளம் இல்லைன்னு
இல்லைன்னு சொல்லியிருக்காரா, இல்ல அடையாளம் சொல்லியிருக்காரா, அது பார்க்கலாமா? எந்த கடவுளையும் அவர் அடையாளப்படுத்தவில்லை. திருவடிகளை சொல்லியிருக்கிறார். நிறைய திருவடிகளை பற்றி தான் சொல்லியிருக்கார். ஆமா, அது நிறைய சொல்லியிருக்காரு, பார்க்கணும். தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்லியிருக்காரு. கற்புக்கரசிகளை போற்றுகிறார். ஓகேயா? இதுக்கு அடுத்தாப்புலதான் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்க. கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமா எதை வச்சிருக்கார்? வான் சிறப்பு வச்சிருக்கார். வான் சிறப்பு அப்படிங்கிறது வந்து மழையினுடைய சிறப்பை பத்தி தான் அதுல சொல்லியிருக்கார். பட் அது வந்து வெறும் மழையினுடைய சிறப்பு மட்டும் அது குறிக்கல. அது வந்து ஒரு சிம்பாலிக்கா இயற்கையினுடைய ஒரு இயற்கையை பற்றி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது வந்து கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியா வச்சிருக்கார். துறவிகளை பத்தி ரொம்ப ஓங்கி உயர சொல்லியிருக்காரு இல்லையா? துறவரவியல், நீத்தார் பெருமை சொல்லியிருக்காரு இல்லையா? நீத்தார் பெருமைக்கு முந்தி வச்சிருக்கார். செயின்ட்டுகளுக்கும் முந்தி வச்சிருக்கார். கடவுள் வாழ்த்துக்கு அப்புறமா வச்சிருக்கார். இது கடவுளினுடைய சக்தி ஆகிய இயற்கையை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ளுகிறேன். இல்லாட்டாக்கா அது கடவுள் வாழ்த்துக்கு அப்புறமாவும் நீத்தார் பெருமைக்கு முன்னாடியும் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்லையா? சோ அதனால இந்த இயற்கை தான் நம்ம சக்தின்னு சொல்றோமே, சிவன்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம். சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகத்தினுடைய கிரியேஷன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த பகவன் இந்த முழு உலகம் தோன்றுகிறது, எல்லாமே தோன்றுகிறது. அது தோற்றுவிக்கக்கூடிய அந்த சக்தி அதான் 2வது அதிகாரத்துல வான் சிறப்பாக அழகாக சொல்லியிருக்கிறார். அத்வைதியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. என்ன சொல்லியிருக்கார்? கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான், குணம் இலவே என் குணத்தான் அப்படின்னு சொல்றார். இதுக்கு 2-3 விதமா பொருள் சொல்லலாம். நான் என்ன பாக்குறேன்னா, இறைவனுக்கு வந்து குணங்களை கடந்தவன், குணம் இலவே அப்படின்னு சொல்றார். அதே நேரத்துல எண் குணத்தான் அப்படின்னு சொல்றார். இது எண் குணத்தான்ங்கிறது 8 குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அது சைவ மரபுல சொல்லப்பட்டிருக்கு, அதனால சிவனை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வேற மாதிரியும் பார்க்க முடியும். எண் குணம்னா எண்ணக்கூடிய, எண்ணுகிற, எண்ண போகும் குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். குணம் இலவே அப்படிங்கிறதுக்கும் நம்ம சனாதன தர்மத்துல அத்வைதத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா நிர்குண நிராகார பரபிரமம் சொல்றோம். குணங்களை எல்லாம் கடந்து நிற்கிறது பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். அது குணமிலவேங்கிற வார்த்தையில வருது. எண் குணத்தான் தான் என்ன, நம்மளால எத்தனை நல்ல குணங்கள் எண்ண முடியுமோ, நினைக்க முடியுமோ, அதெல்லாமே அது அவர்கிட்ட இருக்கு அப்படின்னுட்டு அதையும் நம்ம சொல்றோம். அனந்த கல்யாண குணகணைகி ஏக நிலையகா, இன்ஃபைனைட் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபைனைட் வெர்ச்சூஸ். கல்யாண குணம்னா வெர்ச்சூஸ். ஸோ இன்ஃபைனைட் வெர்ச்சூஸ் அவர்கிட்ட இருக்குன்னு, அதே நேரத்துல அவர் வந்து குணங்களை எல்லாம் கடந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கெல்லாம் நிறைய திருமுறை எல்லாம் ஓதுகிறதுனால அதுல கூட எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னாக்கா, முதல்ல பாடும்போது ஞானசமுதர் என்ன சொல்றார்? தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவெண் மதிசூடி அப்படிங்கிற வார்த்தை சொல்றார். இந்த மதிசூடிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிகிறது. அதுக்கு ஒரு அடைமொழியாக தூவெண் மதிசூடி அப்படின்னு சொல்றார். அதாவது நிர்குணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா குணங்களையும் எடுத்துக்கிறது இல்லையா? இந்த குணங்கள்லாம் எங்க இருக்கும்? மதியில இருக்கும். மதி அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு வந்து அறிவு, இன்னொரு பொருள் மனத்தை கூட குறிக்கும். இந்த சோதிட கலையெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மனசு காரகன் வந்து மதி, நிலவு. அதனால அந்த நிலவு அப்படிங்கிறது வந்து மனதை குறிக்கிறது. சந்திர பகவான் சொல்றமே, சந்திரன் கோள் சொல்றமே, நவகிரகத்துல மதி மனதை குறிக்கிறது. அதே மாதிரி மதிங்கிறது அறிவுங்கிற அர்த்தமும் இருக்கு. அதனால அறிவு, மனம், இந்த 2லயும் தான் இந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடியது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த மதிக்கு வந்து ஒரு அடைமொழி என்ன? தூவெண் அப்படிங்கிறது சொல்றார். தூய்மையானது. வெள்ளைங்கிறதே தூய்மைங்கிற இன்னொன்னு இது
மிக தூய்மையான சத்துவ குணம்னு அர்த்தம். சுத்த சத்துவம்ங்கிறார். சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது சுத்த சத்வாகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முக்குணம், சத்துவம், ரஜஸ், தமோ குணங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அசுத்தமானது. அதெல்லாம் கடந்து தூய்மையான சத்துவ குணத்தை உடையவன் இறைவன் அப்படிங்கிறது உண்டு. நம்ம கூட சன்னியாசிகள்லாம் வந்தா அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவள் வரவேற்கிறோம். ந கர்ப்பணா ந பிரதயா தனே நத்யாகே நைக்கே அமிர்தத்துவ மானசுகு பரேண நாக்கம் திகிதம் குஹாயாம் விப்ராஜதே யத் யதயோ விசந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹா அப்படிங்கிறது வரும். சுத்த சத்வம் அப்படிங்கிறோம். அவளுக்கெல்லாம் தான் இருக்கு. இறைவனுக்கு இருக்கக்கூடியதை சன்னியாசிகளுக்கு நம்ம சொல்றோம். அதைத்தான் தூ வெண் மதிசூடி அப்படிங்கிறார். அந்த தூய்மையான அந்த மதியினை சூடிக்கொண்டார்னு சொல்லும் போது நிர்குணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த அனந்த கல்யாண குணத்தை சூடிக்கொண்டார், எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியும் பார்க்கலாம். இப்ப யாரும் பார்த்ததா தெரியல, எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு அடுத்தாப்புல ஒரே ஒரு செகண்ட், சாரி டு இன்டரப்ட் ஃபார் 1 செகண்ட். யூசுவலா நம்ம 1 hour கால் இருக்கும். இன்னைக்கு இன்டரப்ஷன்லாம் வந்ததுனால we will go for another 15 minutes. And so டாக்டர் சிவா, நீங்க இன்னொரு 10-15 நிமிஷம் உங்க டாபிக்ல பேசுங்க. I'll just finish it in 5 minutes. Okay, and then we will have some interactive discussion, Q&A மாதிரி பேசலாம். Yeah, welcome. Please go ahead. Thank you. அதாவது ஓகே, ஸோ அது ஒண்ணு, அது ஒரு பக்கம். ரெண்டாவது அத்வைதியாக இருக்கலாம்னு எனக்கு ஏன் தோணித்து அப்படின்னு சொன்னாக்கா, ஞானம் முத்தி தருது அப்படிங்கிறது அத்வைத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை அவர் சொல்லியிருக்கார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வானம் வையத்தின் அணியதுடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, ஐயம் போச்சு, ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா வானம் வையத்தின் நனிய, இந்த உலகத்தை விட வானம் நனித்து கிட்டியது அப்படிங்கிறார். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். முதல்ல இந்த காமமும் வெகுளியும் போகும்போது நமக்கு குவாலிபிகேஷன் வருது. அப்பதான் ஞானம் நமக்கு பிறக்கக்கூடிய தகுதி வருது. அப்போ இந்த மயக்கம் போய் ஞானம் வந்தாதான் மயக்கம் போகும், ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானம் வந்த உடனே முக்தி கிடைக்குது. இவை மூன்றும் நாமம் கெடும் நோய், பிறவி பிடி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மேபி அத்வைதமா இருக்கலாம். ஏன்னு கேட்டா இது ஒரு தெய்வத்தை ஒரு உருவகப்படுத்தி சொல்லல, அடையாளப்படுத்தி சொல்லாம இருக்கிறதுனாலையும், இப்ப ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ்னாலையும் ஒரு சனாதன தர்மி அநேகமா அத்வைதியா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. சோ இதுதான் முக்கியமா பார்த்தா என்ன, திருக்குறளை சொன்னவர் திருவள்ளுவர். அவர் எல்லாமே சொந்தமா தான் எழுதினார், சிந்தித்து எழுதினார். பல நூல்களை கற்றவர், தானும் அறிந்து கொண்டவர், மகாமுனிவர். எல்லாத்தையும் எடுத்து சிந்தித்து கட்டமைத்து அழகாக கொடுத்திருக்கிறார். இது 1330 நமக்கு கிடைச்சதுப்போ தலைப்பு 133 கிடைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாமே கிடைச்சது போச்சு, அவரே எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு கருத்து. அவர் சனாதன தர்மி, இந்தியாவில் இருந்தவர். இந்திய பண்பாடு, இந்திய தத்துவங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி மிகச் சிறப்பாக எல்லோருக்கும் பொதுவாக, அத்வைதமும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு மதங்கள்னு சொல்லும்போது அது பொதுவாகாது. அத்வைதம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இருக்கிறது. திருக்குறளும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இதை அறிஞர்களுடைய அவையிலே வைக்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.